இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறையால நம்மளோட வேளாங்கண்ணி கடற்கரையில ஸ்போகோமிக் சாம்பியன்ஷிப்னு ஒரு போட்டி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்போகோமிக் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது வந்து குப்பையை சேகரித்து கலெக்ட் பண்ணுற ஒரு காம்படிஷன். இந்த காம்படிஷன் வேர்ல்டு லெவலில் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம புதுசாக வந்து நம்மளோட வேளாங்கண்ணி பீச்லையும் நம்மளோட மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறையால இன்னைக்கு இந்த போட்டியை நடத்திட்டு இருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் எல்லா கல்லூரியிலிருந்தும் மாணவர்கள் நிறைய பேர் ஒரு 20-25 காலேஜ்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. காலைல 6 o'clock பார்ட்டிசிபேட்லாம் வந்து 1 hour டைம் கொடுத்து அவங்க குப்பையெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல பாயிண்ட்ஸ் வச்சு கேஷ் ப்ரைஸ் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 3000, செகண்ட் ப்ரைஸ் 2000, தேர்ட் ப்ரைஸ் 1000 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு தான். நம்ம மக்கள் வந்து கடற்கரையை யூஸ் பண்றாங்க. பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பல்வேறு வரலாறுகளை கொண்டதுதான் நம்மளோட வேளாங்கண்ணி கடற்கரை. இதில் நடக்காத விஷயமே இருந்திருக்காது. இது வந்து இன்னைக்கு ஒரு ஒரு டெய்லி வந்து ஒரு 10,000 பேராவது இந்த இடத்துக்கு வந்துட்டு போறாங்க. அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லாம தான் நிறைய குப்பையெல்லாம் போட்டுட்டு போறாங்க. நம்ம யூஸ் பண்ற இந்த கடற்கரை நம்மளோட தலைமுறைகளும் இதே மாதிரி இந்த கடற்கரைக்கு வந்து இந்த காத்து வாங்கி சுவாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் எல்லார்ட்டையுமே வரணும். அது குறிப்பா இந்த தலைமுறையில உள்ள மாணவர்கள் அனைவருக்கும் வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் தான் வந்து வனத்துறையிலேருந்து நாங்கள் இதை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த கிளீன் டிரைவ் வந்துட்டு எவ்ரி மந்த் ஒரு 3 month முன்னாடியிலேருந்து போயிட்டு தான் இருக்கு. இதை வந்து மாணவர்களுக்கு ஒரு காம்படிஷனாக கொடுக்கறது மூலம் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி பிளாஸ்டிக் குப்பையை போடாதீங்க. இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஸ்கீம் எல்லாம் நம்ம அரசாங்கத்திலேருந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதுவும் ஒரு அவேர்னஸ் தான். வர மக்களும் அந்த விழிப்புணர்வு இருக்கணும்.